KLR த ஃபோட்டோகிராஃபி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். என் பேர் KL ராஜப்பன் சிங். நான் கிட்டத்தட்ட ஒரு 45 இயர்ஸாக ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபி பண்ணிகிட்ருக்கேன். அதை தாண்டி ப்ரொஃபஷனல் மென்டாராகவும் இருக்கிறேன். ஸோ ப்ரொஃபஷனல் மென்டாரிங் அப்படின்னா ஃபோட்டோகிராஃபியை நிறைய பேருக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். அஃபிஷியலாக ப்ராப்பரான ஒரு ட்ரைனிங் சென்டர் சென்னையில் வச்சு ஆம்பிஷன்ஸ் ஃபார் ஃபோட்டோகிராஃபி அகாடமின்னு சொல்லி ஒரு ட்ரைனிங் சென்டர் வச்சு கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷமாக நிறைய யங்ஸ்டர்ஸ், நிறைய பேர் ஆக்சுவலாக ஹாபியிஸ்ட் அண்ட் ஆல்சோ ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர்ஸுக்கு இந்த ட்ரைனிங் கொடுத்துருக்கேன். கிட்டத்தட்ட அவங்க என்கிட்ட படித்த ஒரு 600க்கு மேற்பட்ட ஃபோட்டோகிராஃபர்ஸை கம்ப்ளீட்டாக அவங்க லைஃப் ஸ்டைலாம் சேஞ்ச் ஆகி பக்காவான ஒரு ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபராக செட்டில் ஆகிருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிறதுல நான் பெரும் மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறேன். ஆக்சுவலி அதையும் தாண்டி ஹாபிஸ் நிறைய பேர் இருக்காங்க, ஃப்ரீலான்சர்ஸ் இருக்காங்க, நிறைய பேர் பார்ட் டைம் ஃபோட்டோகிராஃபர்ஸ் இருக்காங்க. ஆக்சுவலாக எல்லாரையும் நான் ரீச் பண்ணியிருக்கேன். அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம் கேட்டீங்க அப்படின்னா, ஒரு டெடிக்கேட்டடான ஒரு டீச்சிங், டெடிக்கேட்டடான ஒரு ட்ரைனிங் அப்படிங்கிறது எனக்குள்ளே இருக்கிறதுனால இந்த ஒரு யூடியூப் சேனல் கூட அதனுடைய ஒரு அவுட்கம் தான் நீங்கள் வச்சுக்கலாம். இல்லை, நீங்கள் ஆல்ரெடி 320க்கு மேலே இந்த வீடியோஸ் என்னோடய சேனலில் இருக்குது. அப்படிங்கிறது உங்களுக்கு எவ்வளோ பேருக்கு தெரியும்னு தெரியல. அவ்வளோ வீடியோஸும் பார்த்தீங்கன்னா லட்டு மாதிரி இன்ஃபர்மேஷன் இருக்கக்கூடிய ஒரு வீடியோஸ். ஆக்சுவலாக இது வரைக்கும் நீங்கள் அந்த வீடியோஸ்லாம் பார்க்கல அப்படின்னா மறக்காமல் பாருங்கள். ஆக்சுவலாக பிகாஸ் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ஆத்தென்டிக்கேட்டான ஒரு அழகான இன்ஃபர்மேட்டிவான ஒரு வீடியோ அப்படிங்கிற சொல்லிக்கிறத நான் ரொம்ப 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 பெருமைப்படுறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் KLR த ஃபோட்டோகிராஃபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இமீடியட்டாக பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. அப்போ தான் நான் ரிலீஸ் பண்ணக்கூடிய இந்த வீடியோஸ் உங்களை சேரும். டிஜிட்டல் கேமராஸில், மிரர்லெஸ் கேமராஸில் பேட்ரி பவர் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. ஏன்னா பேட்ரி இல்லை அப்படின்னா நம்ம கேமராவை யூஸ் பண்ண முடியாது. குறிப்பாக மிரர்லெஸ் கேமரா எடுத்திங்க அப்படின்னா வியூ ஃபைண்டரில் பார்க்கணும் அப்படின்னா கூட பேட்டரி கேட்குதுங்க கேமரா. ஆக்சுவலாக டீசலர் கூட பரவாயில்ல, பேட்டரி இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாம், நீங்கள் ஆப்டிக்கல் வியூ ஃபைண்டரில் நம்ம பார்க்கலாம். ஸோ அப்படி எல்லா ஃபங்க்ஷனுக்குமே இந்த பேட்டரி ரொம்ப ரொம்ப தேவையாக இருக்குது. பேட்டரி பவர் ரொம்ப தேவையாக இருக்குது. அதனால் இந்த பேட்டரி பவரை எப்படி நம்ம மேனேஜ் பண்ண போகிறோம், அதுக்கு பேர் சொல்லணும்னா பவர் மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். ஸோ தமிழில் பேட்டரி பவரை எப்படி நம்ம சேமிக்கிறது, இல்லை இப்படி புத்திசாலித்தனமாக அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி ஒரு 10 பாயிண்ட்ஸ் உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன். இது கிட்டத்தட்ட நம்ம 2 வீலர் இல்லை கார் வச்சுருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மைலேஜ் மாதிரி வச்சுக்கலாம் இல்லையா. ஒரே காரு, ஒரே பிராண்ட், ஆக்சுவலாக ஒரே மாடல், ஆனால் 2-3 பேர் வேறு வேறு பார்த்தீங்கன்னா மைலேஜ் வேறு ஒரு மைலேஜ் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, ப்ராப்ளம் காரில் இல்லை. ஆக்சுவலாக ப்ராப்ளம் நம்ம எப்படி அந்த காரை ஓட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி தான் உங்களுடைய பேட்டரி பேக்கில் சில பேருக்கு 450 படம் வருது, சில பேருக்கு 550 படம் வருது. ஆக்சுவலாக ஸோ இந்த மாதிரி இந்த நம்பர் ஆஃப் ஃபோட்டோஸ் உங்களுக்கு சேஞ்ச் ஆகி வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நம்மளுடைய பேட்டரி மேனேஜ்மெண்ட்டை நம்ம கரெக்டாக பண்ணுறோமா அப்படிங்கிறது ஆக்சுவலாக. ஓகே, இதில் ஃபஸ்ட் நம்ம செய்ய வேண்டியது என்ன கேட்டிங்கன்னா, மிரர்லெஸ் கேமராஸில் உங்களுடைய வியூ ஃபைண்டர் இருக்குது பார்த்தீங்களா, எலக்ட்ரானிக் வியூ ஃபைண்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதனுடைய டிஸ்பிளே ஃப்ரேம் ரேட்டுன்னு ஒன்று இருக்குது இல்லையா. பார்த்துருக்கீங்களா எங்கேயாவது? அதை நான் காமிக்கிற பாருங்க. மெனுக்குள்ளே போய் என்ன பண்ணிக்கோங்க, அதை எவ்வளோக்கு உங்களுக்கு கம்மி பண்ண முடியுமோ அவங்களுக்கு கம்மியாக வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த டிஸ்பிளே ஃப்ரேம் ரேட் அதிகமாச்சு அப்படின்னா அதுக்கு நிறைய பேட்டரி தேவைப்படும். ஆக்சுவலாக ஸோ வியூ ஃபைண்டர் நம்ம தானே பார்க்க போகிறோம். கொஞ்சம் டிஸ்பிளே அப்படி இப்படி இருந்தால் நமக்கு அதெல்லாம் பெரிய ப்ராப்ளம் கிடையாது இல்லையா. அதனால் ஹை ரெசல்யூஷன் டிஸ்பிளே வேணும் அப்படிங்கிற மாதிரி அவசியம் கிடையாது. ஹை ஃப்ரேம் ரேட்டு அங்கே தேவையில்லை. அதனால் ஃப்ரேம் ரேட்டை கம்மி பண்ணி பயன்படுத்துங்கள். ரெண்டாவது, உங்கள் கேமராவில் ஏர்ப்ளைன் மோட் பார்த்துருக்கீங்களா? இந்த காமிக்கிற மாதிரி உங்களுக்கு. ஆக்சுவலாக இந்த ஏர்ப்ளைன் மோட் அப்படிங்கிறத என்ன பண்ணிக்கோங்க, ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஏர்ப்ளைன் மோட் ஆன் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்கள் கேமரா அன்னசரியாக பக்கத்தில் இருக்கக்கூடிய வேறு சிக்னலை தேடி கண்டுபிடிச்சி அதுக்கெல்லாம் பவர் தேவையில்லாமல் வேஸ்ட் பண்ணாது பார்த்தீங்களா. அதனால் அதை நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அண்டு உங்கள் கேமராவில் ஜிபிஎஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கா? ஜிபிஎஸ் ஃபெசிலிட்டிஸ் இருந்துக்க கேமரா வச்சுருந்தீங்க அப்படின்னா ஜிபிஎஸும் உங்களுக்கு தேவையில்லைன்னா ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆக்சுவலாக ஏன்னா எல்லா சமயத்துலையுமே ஜிபிஎஸ் ஆன் பண்ணி வச்சு எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அப்படி ஒரு ரெக்குவயர்மெண்ட் இருந்துச்சுன்னா தட் இஸ் ஓகே. மீதி நேரத்தில் என்ன பண்ணிக்கோங்க, ஜிபிஎஸ்ஸை நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக அதையும் தாண்டி உங்களுடைய LCD மானிட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதனுடைய பிரைட்னஸை நார்மலாக நம்ம என்ன பண்ணியிருப்போம், 0ல் வச்சுருப்போம். இன்னும் சில பேர் +லலாம் கூட வச்சுருப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி தயவுசெய்து +லலாம் வைக்காதீங்க, 0ல் வைக்கிறதே வேண்டாம்னு நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக என்ன பண்ணிக்கோங்க, அது கொஞ்சம் மைனஸ்க்கு எடுத்துகிட்டு போங்க. மைனஸ்க்கு எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா வியூ ஃபைண்டரோட பிரைட்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். வியூ ஃபைண்டர் பிரைட்னஸ் கம்மியாச்சு அப்படின்னா பேட்டரி லைஃப் அதிகமாகும் இல்லையா. ஏன்னா இப்படி இருந்தாலும் நம்மளுடைய கேமராவுடைய எக்ஸ்போஷர் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்ஸ்டாகிராமை பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இல்லையா. அதனால் அந்த மாதிரி ஒரு ப்ராக்டிஸ்க்குள்ளே நீங்கள் வாங்க. அப்போ LCD மானிட்டருடைய பிரைட்னஸ் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக இதையும் தாண்டி உங்களுடைய மிரர்லெஸ் கேமராஸில் எலக்ட்ரானிக் வியூ ஃபைண்டர், அதுக்கப்புறம் பின்னாடி இருக்கக்கூடிய LCD மானிட்டர் இருக்குது பார்த்தீங்களா, இதனுடைய டிஸ்பிளே ஆட்டோமேட்டிக்காக சுவிட்ச் ஆன் பண்ணுற மாதிரி நம்ம செட் பண்ணியிருப்போம் இல்லையா, ஆட்டோ ஸ்விட்ச் அப்படின்னு சொல்லிட்டு. ஆட்டோ ஸ்விட்ச்னா என்ன கேட்டிங்க அப்படின்னா, கண்ணில் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வியூ ஃபைண்டர் கண்ணில் தெரியும், கண்ணிலேருந்து கையில் எடுத்துட்டீங்க அப்படின்னா உடனே பின்னாடி தெரியும் இல்லையா.
நிறைய பேர் அதான் வச்சு நம்ம படம் எடுத்துகிட்டு இருப்போம் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ ரெகுலராக வந்து நீங்கள் வந்து இவிஎஃப்ல, அதாவது எலக்ட்ரானிக் வியூ ஃபைண்டரில் பார்த்து படம் எடுக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோகிராஃபராக இருந்தீங்க அப்படின்னா, நான் அப்படி தான் எடுக்கிறேங்க. எப்போ பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா வந்து கேமரா மிரர்லெஸ் கேமரா வந்தால் கூட எடுத்து இந்த கண்ணில் வச்சு தான் நான் படம் எடுப்பேன் ஆக்சுவலாக. எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது ஆக்சுவலாக. அதில் பார்க்கக்கூடிய அந்த ஸ்க்ரீன் வியூ ஃபைண்டர் இருக்குது பார்த்தீங்களா, அது ஏதோ ஒரு தியேட்டரில் ஒரு படம் பார்க்குற மாதிரி ஒரு வேறு லெவலில் ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை எனக்கு காமிக்குது. அதனால் நான் அப்படி தான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். அப்படி ப்ராக்டிஸ் பண்ணும்போது திரும்ப நான் அங்கேருந்து கேமராவை கீழே எடுக்கும்போது எனக்கு இமீடியட்டாக எனக்கு பின்னாடி மானிட்டர் வந்து ஆன் ஆகக்கூடாது. இவிஎஃப் மட்டுமே ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு செட்டிங் இருக்குது கேமராவில் காமிக்கிற மாதிரிங்க ஆக்சுவலாக. அதை ஆன் பண்ணிக்கோங்க. ஆட்டோலேருந்து வெளியில் வந்துடுங்க ஆக்சுவலாக. ஓகேங்களா, எக்கச்சக்கமாக பேட்டரி சேவ் பண்ணலாம். பார்த்துட்டே இருங்க நீங்கள். ஏன்னா வியூ ஃபைண்டர் எடுத்துகிட்டு ஆன் பண்ணிட்டு நம்ம பாட்டு கையை வச்சுட்டு மூவ் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம் ஆக்சுவலாக. கேமரா ஆன்லேயே இருந்துருக்கும் உங்களுக்கு இல்லையா. அப்போ போகிற பேட்டரி தேவையில்லாமல் செலவாகுது அப்படிங்கிறது தானங்க முக்கியம் இல்லை. அப்போது அதை கொஞ்சம் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் கேமராவுடைய ஆட்டோ ரிவ்யூ பார்த்தீங்களா, அதை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆட்டோ ரிவ்யூ அப்படின்னா ஃபோட்டோ எடுத்தவொடனே இமீடியட்டாக அந்த படம் உங்களுக்கு எல்சிடி மானிட்டரில் தெரியும் இல்லையா. ஒரு முறை ஃபோட்டோ எடுக்கும்போது பின்னாடி தெரியும். அது மாதிரி நிறைய பேர் செட் பண்ணி வச்சுருப்பாங்க. அது நமக்கு ஆக்சுவலாக தேவையில்லை. என்னை பொறுத்தவரை பார்த்திங்க அப்படின்னா, நம்ம படம் எடுத்துகிட்டே இருப்போம். சொல்லப்போனால் வந்து நிறைய படங்களை வரிசையாக எடுக்கிற சமயத்தில் ஒரு படமும் நீங்கள் எடுத்த படம் பூரா ப்ளேபேக் ஆகி அது உங்களுக்கு ரிவ்யூவில் காமிச்சு அப்படின்னா அது படம் எடுக்கிறதுக்கே டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் ஆக்சுவலாக. ஒன்று. ரெண்டாவது, தேவையில்லாமல் அதுக்கு வந்து பவர் உங்களுக்கு வேஸ்ட்டாக போகும். தேவைப்படுச்சுன்னா என்ன பண்ணுங்க, ப்ளேபேக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்துக்கோங்களேன். அப்போது ஆட்டோ ரிவ்யூ பார்த்தீங்களா, அதை நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க. இதை தவிர ஸ்டாண்ட் பை மோடுன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. ஸ்டாண்ட் பை மோட் அப்படின்னா பவர் ஸ்டார்ட் டைம்னு சொல்லி சோனி கேமராஸில் போட்டிருப்பாங்க. பவர் ஸ்டார்ட் டைம் அப்படின்னா சப்போஸ் கேமராவை நீங்கள் கொஞ்சம் நேரம் யூஸ் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கேமரா வந்து உங்களுக்கு ஸ்டாண்ட் பை மோடுக்கு போயிடும், ஸ்லீப் மோடுக்கு போயிடும் இல்லையா. அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு பார்த்தீங்களா. அதில் நீங்கள் என்ன செட்டிங் வச்சுருக்கீங்கன்னு பாருங்கள். 10 மினிட்ஸ் 5 மினிட்ஸ்லாம் வைக்காதீங்க. ஸோ கேமராவை நீங்கள் வந்து 2 நிமிஷத்துக்கு மேலே யூஸ் பண்ணல அப்படின்னா கேமரா தூங்க போட்டோம் ஜாலியாக. ஓகேவா. ஸோ அந்த பவர் ஆஃப் கூடிய அந்த டியூரேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது எவ்வளோக்குள்ளே நீங்கள் கம்மியாக வைக்கிறீங்களோ அவ்வளோக்குள்ள வந்து பேட்டரி பவர் உங்களுக்கு அதிக நேரத்துக்கு உங்களுக்கு லாஸ்ட் ஆகும் ஆக்சுவலாக. ஓகே, அதனால் அந்த டயத்தை மினிமம் பண்ணிக்கோங்க. மேபி 2 நிமிஷம் பொருத்தமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. என் கேமரா நான் 2 நிமிஷம் தான் நான் வச்சுருக்கேன். நீங்களும் 2 நிமிஷம் வச்சுக்கலாம். ஓகே, KLR த ஃபோட்டோ குரூப் சேனலில் உங்களுக்கு நேரடியாக பயனளிக்கக்கூடிய 320க்கும் அதிகமான வீடியோக்கள் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? நிச்சயம் தெரியும்னு நினைக்கிறேன். குறிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து ரொம்ப பயனுள்ளதாக இருப்பதை நினச்சிங்க அப்படின்னா வீடியோவுக்கு கீழே உள்ள சூப்பர் தேங்க்ஸ் பட்டனை அழுத்தி உங்களுக்கு விருப்பமான தொகையை தேர்ந்தெடுத்து KLR த ஃபோட்டோ குரூப் சேனலுடைய வளர்ச்சிக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. இதுக்கப்புறம் நீங்கள் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் உங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷனில் ஒர்க் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கேமரா ஷேக் வராது அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப ஒரு அதிகமான ஒரு ஷட்டர் ஸ்பீட் யூஸ் பண்ணுறீங்க, ஹையஸ்ட் ஷட்டர் ஸ்பீட் 1/4000 எடுக்கிறீங்க. எஸ், அப்போ ஐஎஸ் உங்களுக்கு தேவைப்படாது. கேமரா ஸ்டாண்டில் போட்டிருக்கீங்க ஆக்சுவலாக, அப்போ உங்களுக்கு ஐஎஸ் தேவைப்படாது. டோட்டலாக ஃப்ளாஷ் ஃபோட்டோகிராஃபி பண்ணுறீங்க, அப்போ கூட ஐஎஸ் தேவைப்படாது இல்லையா. இந்த மாதிரி சமயத்துலலாம் ஏன் நீங்கள் ஐஎஸ் ஆஃப் பண்ணக்கூடாது இல்லை? ஆஃப் பண்ணி பாருங்களேன், எக்கச்சக்கமாக பேட்டரி சேவ் பண்ணலாங்க. ஸோ உங்கள் கேமராவுடைய இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் ஆஃப் பண்ணுங்கள். இல்லை நிக்கான் கேமரா அப்படின்னா வைப்ரேஷன் ரிடக்ஷன் விஆர் ஆஃப் பண்ணுங்கள். சோனியாக இருந்துச்சு அப்படின்னா கேட்டிங்கன்னா ஓஎஸ் ஆஃப் பண்ணுங்கள், எல்லாம் ஆப்டிக்கல் ஸ்டெபிலைசேஷனை. ஸோ என்ன இருக்கோ அதில் வந்து அந்த ஸ்டெபிலைசேஷன் சம்மந்தப்பட்ட விஷயத்தை அது லென்ஸில் இருந்தாலும் சரி தான், கேமராவில் இருந்தாலும் சரி தான், அதை முடிஞ்சால் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் யூ கேன் சேவ் லாட் ஆஃப் பேட்டரி பவர். ஓகேங்களா. தேவையில்லை அப்படின்னா அனாவசியமாக வந்து நிறைய கண்ட்ரோல்ஸில் ஆட்டோமேட்டிக்கில் விடாதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒயிட் பேலன்ஸில் ஆட்டோமேட்டிக்கில் விடுறது வேணாம். சன்லைட்டில் எடுத்திங்கன்னா சன்லைட் செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை ஸ்டுடியோவில் எடுத்திங்க அப்படின்னா கெல்வினில் செலக்ட் பண்ணிக்கோங்க ஆக்சுவலாக. ஸோ அதேமாதிரி ஐஎஸ்ஓ கூட அதே மாதிரி தான். ஐஎஸ்ஓ உங்களால் ஃபோனில் செட் பண்ணி எடுக்க முடியும்னா ஃபோனில் செட் பண்ணிவிடுங்களேன். எதுக்கு நீங்கள் ஐஎஸ்ஓ ஆட்டோமேட்டிக்கில் வைக்கிறீங்க? ஸோ ஐஎஸ்ஓ ஆட்டோமேட்டிக் வேண்டாம், பிக்சர் ஸ்டைல் ஆட்டோமேட்டிக் வேண்டாம், ஒயிட் பேலன்ஸ் ஆட்டோமேட்டிக்கில் வேண்டாம் உங்களுக்கு. அதையும் தாண்டி வந்து ஆட்டோமேட்டிக் ஃபோக்கஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது கூட ஆட்டோமேட்டிக்கில் வேணும். AFA அப்படின்னு ஒரு செட்டிங் இருக்குது, ஆட்டோ ஃபோக்கஸ் மோட் ஆக்சுவலாக. அதை செலக்ட் பண்ணிங்கன்னா கேமரா என்ன பண்ணணும், சப்ஜெக்ட் மூவ் தான் நீங்கள் மூவ் பண்ணுறீங்களான்னு பார்த்து சம்டைம்ஸ் AFSயில் எடுக்கும், சம்டைம்ஸ் AFCயில் எடுக்கும் ஆக்சுவலாக. இப்படி கேமராவே டிசைட் பண்ணக்கூடிய நிறைய விஷயத்தை என்ன பண்ணிக்கோங்க, நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க. எவ்வளோக்கெவ்வளோ ஆட்டோமேட்டிக் மோட்ஸை நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கெவ்வளோ அதிகமான படங்கள் உங்களால் பேட்டரி பவரில் கவர் பண்ண முடியும். நிறைய கேமராஸில் வந்து ஷட்டர் பட்டன் பக்கத்தில் இந்த பவர் சுவிட்ச் வச்சுருக்காங்க இல்லையா. நிக்கான் எடுத்துக்கோங்க, சோனி எடுத்துக்கோங்க, எல்லா கேமராஸ்லேயும் பவர் சுவிட்ச் பக்கத்துலேயே எதுக்கு வச்சுருக்காங்க அப்படின்னா டக்குன்னு தேவையில்லாத சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், நீங்கள் அதை ஆஃப் பண்ணணும் படிக்க மட்டும் தான் அப்படி வச்சுருக்காங்க இல்லையா. அதனால் தேவையில்லை என்றால் இப்போ ஒரு இமீடியட்டாக கேமராவை யூஸ் பண்ணல அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ப்ளீஸ் சுவிட்ச் ஆஃப் தி பவர். திஸ் வில் சேவ் யூ லாட் ஆஃப் எனர்ஜி. எக்கச்சக்கமான பேட்டரி பவரை இது சேவ் பண்ணும். பல சமயத்தில் வந்து ஒரே ஒரு பேட்டரியை வச்சுட்டு ஃபோட்டோ எடுக்கக்கூடிய ஃபோட்டோகிராஃபர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா. ஏன்னா அவங்க தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும் உங்களுக்கு ஆக்சுவலாக. அதையும் தாண்டி நீங்கள் அவுட்டோர் லொக்கேஷனில் பேட்டரியை இமீடியட்டாக சார்ஜ் பண்ண முடியாத ஒரு லொக்கேஷனில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். மேபி நீங்கள் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபரோட இருக்கலாம்.
வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபி ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ உங்களால் வந்து பேட்டரியை சார்ஜ் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருந்தீங்க அப்படின்னா அந்த நேரத்தில் போகிற உங்களுக்கு இந்த பேட்டரி கன்சர்வேஷன் சொல்லக்கூடிய பேட்டரி பவரை எப்படி சேமிக்கிறது அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட் வந்து முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக இருக்கிறனால தான் அந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் நீங்கள் அதை லைக் பண்ணுவீங்க அப்படிங்கிறது எனக்கு நிச்சயமாக தெரியும். லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்க்கட்டும் ஆக்சுவலாக. ஓகே, இதை தாண்டி நான் சொல்ல விட்டு போன ஏதாவது பாயிண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது கூட கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் போடுங்க ஆக்சுவலாக. இது வரைக்கும் நீங்கள் KLR த ஃபோட்டோ குரு சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இமீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. அப்போ தான் நான் ரிலீஸ் பண்ணக்கூடிய இந்த மாதிரி குட்டி குட்டி வீடியோஸ் உங்களை வந்து சேரும். மீண்டும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் ப்ளீஸ் டேக் கேர்.